வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரயம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம். இறைவணக்கம். ஆதிகெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து ஏதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் அறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என அறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே, குருவே அன்பே. குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக சிறப்பான பஞ்சபூத நவகிரக தவம் நடத்தி அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நாம் கேட்டு மகிழ்ந்த விளக்கம் பெற்ற ஞான களஞ்சிய கவிகள், ஞானமும் வாழ்வும் தொகுப்பிலிருந்து கிடைக்கப்பெற்ற ஞான களஞ்சிய கவிகள், அதிலிருந்து ஏதாவது ஐயம் இருந்தால் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளும் நேரம் இது. அன்பர்கள் யாரேனும் கேள்விகள், இந்த ஐயந்தெளிதல் நிகழ்ச்சியை வழிநடத்திட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
போன வாரம் கேட்டிருந்ததுல ஒரு கேள்வி நம்ம விளக்கம் பெற்றோமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஆம், அதனால அந்த கேள்வியை மீண்டும் கேட்கலாமா? விதைக்குள் வரலாறு, இறைத்துகளுக்குள் அது இல்லை அப்படின்னு சொல்லி பேசணும் இல்லையா? ஆமாங்கய்யா. அது ஒரு அதுல ஆரம்பிப்போம். இப்ப அன்பர்கள் வேற யாருக்கும் ஏதாவது கேள்வி இருந்தா, ஐயா சஞ்சீவ் ஐயா, ஸ்ரீராம் ஐயா, ஆம், ஐயா, சொல்லுங்க. வாழ்க. ஏதாவது கேள்வி இருக்கா சொல்லுங்க. ஐயா கார்த்திகேயன் ஐயா சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க. ஐயா நான் ஒரு 2 கிளாஸ் கலந்துக்க முடிஞ்சுங்க போன வாரத்தில். இல்லை ஒரு இது வந்து அத்வைதம், துவைதம் அத்வைதம் அந்த கவி, அப்புறம் இன்னொரு கவி வந்து அரூபம் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி இந்த 2 கவி கலந்துக்கிட்டேங்க. அரூபம் ரூபம். அரூபம் ரூபம். ஆமா. ம். அரூபம் ரூபம்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து ஐயா ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதில் என்னன்னா, கல்லாது உற்றுணர்தல் அப்படின்ற ஒரு வரி வந்திருக்கும். கல்லாது கடைசி உற்றுணர்ந்தேன். ஆமா. அதுல 4வது வரி, கல்லாது உற்றுணர்ந்தோம் கடமை கண்டோம், ஆமா. கர்மஞான கருவிகளை ஆளக் கற்றோம். ஆமா. ஸோ அந்த கல்லாது உற்றுணர்தல், அது அதை பத்தி சொல்லணும். அப்புறம் உயிர் கலப்பு, அப்புறம் வந்து இந்த கல்லாது உற்றுணர்தல், உயிர் கலப்பு, இதெல்லாம் வந்து எப்படி லிங்க் ஆகுது. இப்போ நம்ம பஞ்சபூத நவகிரக தவம் செஞ்சோம். இது வந்து ஒரு இப்போ வந்து இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை பற்றிலாம் அறிவியல் துறையில் பார்த்தீங்கன்னா, குவாண்டம் மெக்கானிக்ஸில் வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், குவாண்டம் டெலிபோர்டேஷன், குவாண்டம் டனலிங் அப்படின்னு நிறைய டெர்மினாலஜிஸ்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு மேத்தமேட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு எப்படி இன்ட்யூட்டிவாக தெரிஞ்சுது. அப்படி இன்ட்யூட்டிவாக தெரிகிறப்போ மெமரி அப்படின்றது வந்து சுத்தமாக கனெக்டிவிட்டியே இருக்காது இல்லைங்க. ஸோ இது எல்லாத்தையும் தொடர்புபடுத்தி பார்க்கும்போது இந்த கல்லாது உற்றுணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் மறுபடியும் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. அதனால இந்த கல்லாது உற்றுணர்தல் அப்படின்றத பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக உரையாடினா நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. அப்புறம் உயிர் கலப்பு பற்றியும் ஐயா புரியுது. இப்ப நீங்க 8ல இருந்து 13க்கு வந்தாக்கா அங்க பதிவு கிடையாது, நினைவலைகள் வராது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இது எப்படி வந்து இதெல்லாம் வந்து மெய்ஞானத்துல இதை கொண்டு வந்து இதை எப்படி சொல்றாங்க? அதான கேள்வி. கரெக்ட் தானே? ஆமாங்க. அந்த இன்சைட்டுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸுக்கும் பெரிய டிஸ்கனெக்ட் இருக்க மாதிரி இருக்கு. இந்த கல்லாது உற்றுணர்தல் தான் அதுக்கு வந்து சாமியமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா நம்ம எல்லாருமே வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுதான் எக்ஸசைஸ் பண்றோம். இப்போ பயிற்சி அப்படின்றது வந்து குரு வழியில இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு விஷுவலைஸ் பண்ணி பண்றோம். இது வந்து இந்த கல்லாது உற்றுணர்தல் நிலைக்கு நகர்த்துமா? ரொம்ப காம்ப்ளெக்ஸா போட்டு குழப்புறது. அதுவானால் அதுவே சொல்லும். ஆமா ஆமா. அப்போ இது எல்லாத்தையும் தொடர்புபடுத்தி கொஞ்ச நேரம் உரையாடினா மேபி ஏதோ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு தோணுதுங்க. தவா செஞ்சுட்டு இருக்கப்போ தோணுது. சூப்பர். அதாவது கல்லாது உற்று உணர்தல். இப்போ நீங்க வந்து ஒரு நுண் அலையில ஒன்றை உணர்கின்ற போது, இப்போ சாமிஜி வந்து எப்படி உணர்ந்தாங்க? ஆதி நிலை அணுநிலை இரண்டும் ஆகி. இதுல இந்த ஃப்ரீக்வன்சி 1 to 40, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி 1 to 40, ஒவ்வொரு அலைநிலத்தையும் எது உணர்கிறது அப்படின்னா அறிவு. ஒரு முறை இயற்கை உண்மை நம்ம உணர்கிறோம் சொன்னால் அந்த உணர்தல் என்பது 14ல தான் உணரும். அதுல அது பதிந்து போகும். அப்போ உணர்கின்ற நிலை நுண் அலையாக இருக்கும். ஆனா எதை உணர்கிறோம் சொன்னால் 4 டைமென்ஷன் தான் உணர்கிறோம் பிரபஞ்ச அளவையில. எத்தனையோ மகான்கள் வந்து
இந்த இறைநிலையிலிருந்து எப்படி இறைத்துகள் தோன்றியதுன்னு சொல்வதற்கு முடியாம எத்தனை பேர் தவிச்சிருக்கிறாங்க. மகர்ஷி ஒருத்தர் தான் வந்து இது எப்படி வந்ததுன்றத மிக தெளிவாக அறிவியல் பூர்வமாக சொல்றார். இப்போது அந்த உணர்ந்ததை அதே நிலையிலிருந்து மீண்டும் மெதுவாக நம்முடைய நிலைக்கு வரணும். இது எவ்வளவு விளக்கினாலும் அது அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போற போது தான் கொஞ்சம் தெளிவாகும். இப்போ நாம நினைக்கிறது எல்லாமே இந்த மன அனுபவங்களை வச்சு அங்க பார்க்குறோம். இந்த கேள்வி பதில் எல்லாமே நம்முடைய அனுபவங்களை வச்சு தான் போறோம். இவை எல்லாமே வந்து 14 to 40 தான் இருக்கும். இதுக்கு கீழே போறபோது எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்றோம். 13 8 வரைக்கும் உள்ள பரமாத்ம நிலை என்பது எக்ஸ்ட்ரா சென்சரி, புலன் கடந்த அறிவு. அது உணரும். அப்படி உணர்கின்ற போது அந்த அனுபவம் எதுல பதியுது அப்படின்னா, இந்த உணர்தல், துய்த்தல், பிரித்தறிதல் சொல்றோம் பாருங்க. 3 நிலைகள் மனதோட இயல்பு. அது 14 தான் பதியும். ஸோ அந்த உணர்வது அங்கே இருந்தாலும் கூட அது பதிகின்ற அலைக்களம் வந்து 14க்கு அப்புறம் தான் வர முடியும். ஏன்னா பதிவு என்பது ஜீவ அந்த கர்மையும் உருவான பிறகுதான் பதிய முடியும். கர்மம் இல்லைன்னா உணர்ந்தாலும் பதிய முடியாது. அப்போ அந்த புலன் கடந்த அறிவால் 8 முதல் 13 என்ற புலன் கடந்த அறிவால் இந்த பிரபஞ்ச ரகசியங்களை நாம் உணர்ந்தாலும் கூட அதை வந்து அதே மாதிரி சொல்ல முடியாது. இப்போ நீங்க நவகிரதமும் செய்றீங்க, ஏதோ ஒரு கோள் உடைய அமைப்பு அகக்காட்சியாக தெரியுது வச்சுங்களேன். அந்த உணர்ந்த நிலை வந்து புலன் கடந்த அறிவு. மீண்டும் அதே போல உணர முடியாது. ஆனா அதனுடைய சாயல் எப்படி இருந்தது அப்படின்னு மட்டும்தான் உணர முடியும். அப்ப இருந்தது அப்படின்றது எப்படி உணர்கிறோம்? பதிந்தது உணர்கிறோம். ஆனா இது அது போல் இருக்குமான்னு இருக்காது. அந்த ஓசை எப்படி இருந்தது, அந்த காட்சி எப்படி இருந்தது, சுழற்சி எப்படி இருந்ததுன்னு பார்த்தோமே புலன் கடந்த அறிவுல. அது இந்த அறிவுல நீங்க எவ்வளவு ரீகால் பண்ணி பார்த்தாலும் அதே போல உணர முடியாது. ஆனா உணர்ந்தேன் என்ற பதிவு இருக்கும் பாருங்க. அது மிக நுட்பமான இயற்கையினுடைய ஒரு செயல் விளைவு. அதாவது செயல் விளைவு கிடையாது, பதிதல் பிரதிபலித்தல் நியதி. கல்லாது உற்று உணர்ந்தோம். இதே போலதான் கல்வி என்பது எல்லாமே 4 டைமென்ஷன் தான். கடந்த கால நிகழ்ச்சிகளுடைய ஒரு பாடம் தானே நம்ம படிக்கிறோம். எந்த துறையாக இருந்தாலும், மொழி, விஞ்ஞானம், மருத்துவம் எதுவா இருந்தாலும். இதுல இருந்து உள்ள போறப்போ இதெல்லாம் நினைவு வருதா? இப்போ நீங்க வந்து இப்ப தவம் செய்யும்போது எங்கேயாவது இடத்துல நுணுகி போயிட்டீங்க. அப்ப நான் என்ற உணர்வு அங்க இருக்குதா? இல்ல நம்ம படிச்சது ஏதாவது நினைவு வருதா? எல்லாம் மற என எழுந்த நலம். அப்ப இந்த ஃப்ரீக்வன்சி அங்க மாறும்போது இங்கிருந்து எதுவுமே அங்க ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதான் கல்லாது உற்று உணர்ந்தோம். நம்ம கற்று எதுவுமே இதுக்கு பயனாகாதுங்க. எத்தனை பேர் PhD வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வந்து இறை தத்துவத்தை பற்றி எழுதுறாங்க. எத்தனையோ நீங்க வந்து தெய்வ மகாத்மியம் அது இது நிறைய ஆன்மீக நூல்களை நம்ம புத்தக கடையில பார்க்கிறோம். எல்லாம் தமிழ் படித்தவர்கள், MA தமிழ், PhD தமிழ் லிட்ரேச்சர் இப்படி எல்லாம் பட்டம் வாங்கினவங்க. அது என்ன எழுதிருக்காங்க கவனிச்சு பாருங்க. எல்லாம் இங்க இருந்தோ அங்க பார்த்து இங்க பார்த்து ஆராய்ச்சி பண்ணி இப்படி அப்படி எழுதுவாங்களே தவிர உணர்ந்ததை எழுத முடியுமானா முடியாது. அப்போ இயற்கை தத்துவத்தை உணர்வதற்கு இந்த பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு உதவாது. இதெல்லாம் இல்லாம தான் திருக்குறள் எழுதினாரு வள்ளுவர். ஸ்கூலுக்கும் போகல, காலேஜுக்கும் போகல. உணராமல் தான் நியூட்டனும் ஐன்ஸ்டைனும் எழுதினாங்க. அதை வச்சு PhD வாங்கியிருக்காங்க நிறைய பேர். ஆனா அவங்க காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போகல. அப்ப எப்படி இவர்களுக்கு புரியாத விஷயத்தை
பள்ளிக்கு போகாத வள்ளுவரும் நீட்டனும் ஐன்ஸ்டைன் எப்படி கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அப்ப ஓகே. அப்போ அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளை இவர்களால புரிந்து கொள்ள கூட முடியல. அப்ப என்ன புரியுதுனாங்க இப்ப ஐயா சொல்லிட்டே வரும்போது, ம். கல்வி அப்படின்றதே உற்றுணர்தல் தான். ஆமா. ம். அதாவது கல்விக்கு என்ன சொல்லுவாருன்னா, இலங்கை ஜெயராஜா அருமையான உதாரணம் சொல்லுவார். ம். கல்வி வேறு, அறிவு வேறு. ம். கல்வி வேறு, அறிவு வேறு. அறிவு தான் கற்கிறது. ம். ஆனா கல்வி மட்டுமே யூஸ் ஆகுமான்னு பார்த்தா, இட்ஸ் ஒன்லி நாலேஜ் அப்படின்றாரு மகரிஷி. இல்லையா? நான் என்ன சொல்றேன், நாலேஜபிள் பர்சன் சொல்றோம். அப்ப நாலேஜ் என்ற வார்த்தையை லெட்ஜர் ஆஃப் நோயிங்ஸ் அப்படிம்பாரு மகரிஷி. ம். ஸோ லெட்ஜர் ஆஃப் நோயிங்ஸ்னா தெரிஞ்சுக்கிட்டே வர்றது. அது அப்படியே லெட்ஜர் பண்ணி மெமரியில ஸ்டோர் பண்ணி. எல்லாம் ஒரு பேரிட்டு எழுதுனது போற லெட்ஜர் எழுதுன மாதிரி ம். நம்ம ஒவ்வொரு யூகேஜில இருந்து படிச்சதெல்லாம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வரோம். ம். ஹையர் கிளாஸ் வந்து பிஹெச்டி வரைக்கும் போறோம். ம். இது எல்லாமே அங்க நினைவுல வருதான்னு பாத்தீங்கன்னா வராது. ம். ஸோ இப்ப அவர் என்ன சொல்றாரு இலங்கை ஜெயராஜையா, இப்ப நம்ம வந்து பம்ப் செட் யூஸ் பண்றாங்க பொதுவா ம். அக்ரிகல்ச்சர்ல. ம். இப்போ அந்த பம்ப் செட் ஃபிட் பண்றாங்க. மேல இருந்து முதல்ல தண்ணி உள்ள ஊத்துவாங்க. உள்ள ஊத்தி அந்த ஃபுட்பால் வரைக்கும் போய் ஃபுல்லானதுக்கு அப்புறம் தான் பம்ப் செட் ஆன் பண்ணினாக்க முதல்ல நாம ஊத்துன தண்ணி தான் வெளியே வரும். தொடர்ந்து வர தண்ணி கிணத்துல இருக்கிற தண்ணி. கேட்டிருக்கேன் இது. ஆமா ஆமா ஆமா. இது மாதிரி நாம் கற்ற கல்வி என்பது நாம் இங்கிருந்து உள்ள ஊத்துற தண்ணி மாதிரி. அறிவு என்பது கிணத்தில் தண்ணி மாதிரி. இப்போ நீங்க சில பேர் பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா 4 வார்த்தை ஒரு கருத்தை சொல்ல முடியாது அவங்களால. இல்லைங்களா? அப்ப ஏன் முடியலன்னா அவரே சொல்ல ஃபுட்பால் லூசும்பாரு. எவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்கும் தண்ணி மேல வருமா? வராது. இதே மாதிரி நிறைய பேர் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எதுவுமே அவங்களால திருப்பி சொல்லவோ ஒரு கருத்தை தெளிவாக விளக்கி சொல்லவோ முடியாது. இப்ப எத்தனை பேர் உபன்யாசம் பண்றாங்க. எல்லாம் படிச்சு காப்பி அடிச்சு மக்கப் பண்ணது தானே. அதனாலதான் உங்களால அதனோட உட்பொருள் சொல்ல முடியாது இல்ல இல்லைங்களா? அதே மாதிரி நீங்க திருக்குறள் எடுத்தீங்கன்னா பேதைமை பின்வழிச்சேரல் அது வேற பேதைமை அதிகாரம் நினைக்கிறேன். அதுக்கு பெண்களின் பேச்சை கேட்காதே மனைவி பேச்சை கேட்காதேன்னு தலைப்புலதான் பல தமிழாசிரியர்கள் உரை எழுதியிருக்கிறாங்க. ஓ, ரொம்ப பெரிய பேத்தட்டிக்கான சிச்சுவேஷன். இவர் நம்ம கனகசுப்பரத்னம் ஐயா கூட பொது வாழ்வில் பெண்களின் குறுக்கீட்டை தவிர்த்தல் அப்படின்னு அதுக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரியாரே துணை கோடல் இருக்கும். அப்ப பேதமை எதை சொல்கிறது? நீ அறிவில் சிறந்த சான்றோர்களை துணை கொள்ளவில்லை என்றால் உன்னிடத்துல அறியாமை மிகுந்து போகும். அந்த அறியாமை சொல்ற வார்த்தையை கேட்காதேன்னு அர்த்தம். அறியாமை சொல்ற வார்த்தை எப்படி சரியா இருக்கும்? அப்ப இந்த சிந்தனை நமக்கு எப்படி வருது? அப்படி சொல்ல மாட்டாங்க. வள்ளுவர் வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க. பெண்களை வந்து 2ஆம் தர பிரஜையாக யாருமே சொல்ல மாட்டாங்க. பகவத்கீதையிலே உண்டு பெண் பாலர் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. அப்போ அங்க என்ன சொல்றாங்க? பெண்களுக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அப்ப எந்த இடத்துல வந்து பெண்மை பெண் வருகிறதோ அது அறியாமையைத்தான் குறிக்குமே தவிர ஒரு சுதந்திரம் இல்லாத நிலையத்தான் குறிக்குமே தவிர அது பெண்ணை குறிப்பது அல்ல தத்துவத்துல. அப்ப அந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா பேசிக்கலா வந்து ஆண் பெண்ணை வந்து பெண் தாழ்ந்தவளாக பார்க்க கூடாது. அதுதான் முதல்ல வந்து இலக்கணமே. வாழ்க்கையில வந்து வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அந்த 2ல் ஒன்று சிறிதென்றால் எந்த வண்டி ஓடும் சொல்லுங்க? மனைவி ஒண்ணும் தெரியாது அவ கிடக்குறா அப்படின்னா எப்படி அந்த குடும்பம் சிறப்பா இருக்க முடியும்?
ஸோ அடிப்படை இந்த கருத்தை மாற்றினால்தான் இந்த தத்துவம் புரியும். அதே போல இன்னொரு குறள் பார்த்தீங்கன்னாக்க, துப்புரவுலாம் துறவாமை உப்புக்கும் காடிக்கும் கூற்றுன்னா, புளித்த நீருக்கும் உப்புக்கும் யமனாவான்னு எழுதியிருக்கிறாங்க. இதுக்கும் அந்த கருத்துக்கு எங்க பொருந்தவே மாட்டேன்றது. ஆசைகளை நிறைவு செய்யக்கூடிய வசதி இல்லாதவன், ஆசைகளை விட முடியாதவன், புளித்த நீருக்கும் உப்புக்கும் யமனாவான். பாருங்க எத்தனை திருக்குறள் விளக்கம் எழுதியிருக்காங்க பாருங்க. அதெல்லாம் பாருங்க இப்படித்தான் இருக்கும். இது என்ன அர்த்தம் இருக்குது இல்ல? புளிச்ச தண்ணிக்கு உப்புக்கு எப்படி யமனாக முடியும் ஒருத்தன் அப்படின்னா யோசிச்சு பார்க்கிற போது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வாரத்துக்கு மேல டிஃபால்ட் ஓடிக்கிட்டே இருந்து இந்த கேள்வி, இது சரியில்லை இந்த விளக்கம், இதுக்கு ஏதோ ஒரு பொருள் விளக்கம் இருக்கணும் அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டு இருந்து ஒரு வாரத்துக்கு பிறகு அப்படியே கிளிக் ஆச்சு. துப்புரவிலான் ஆசைகளை நிறைவு செய்வதற்கான வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லாதவன், ஆசைகளை விட முடியாதவன் என்ன செய்வான்? அடுத்தவங்கிட்ட போய் கையேந்துவான், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. சரி, அடிக்கடி போய் ஹெல்ப் போயிட்டு இருந்தா யார் கொடுப்பாங்க? கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு வெறுக்க செய்வாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க, இனிமே வராதேம்பாங்க. இப்போ உடனே என்ன நினைப்பான்? வச்சுக்கிட்டு இல்லைன்றா நாசம் போனவன், கொடுத்தா என்ன கெட்டு போச்சும்பான். இப்ப என்னாச்சுங்க? இத்தனை காலம் வாங்கி துய்த்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துறதுக்கு பதிலாக பகைமை பாராட்டுகிறான். நன்றி கொன்றவனா நான்? நன்றிக்கு என்ன பேருங்க? உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. இப்போ அது மட்டும் இல்லை, எத்தனை காலமாக இருந்த உறவு நட்பு, புளித்த நீர்னா நீண்ட காலம் வச்சிருக்கிற ஒன்று. அப்ப நீண்ட கால உறவு நட்பும் கெட்டு போகுது. அப்ப ஆசைகளை துறக்காதவன், அதை நிறைவேற்றக்கூடிய வசதி இல்லாதவன் நீண்ட கால உறவுக்கும் மற்றவரிடம் பெற்ற நன்றிக்கும் யமனாகிறான். இது பொருந்ததுங்களா? இதுதான் வள்ளுவர் சொன்னது. அப்ப ஏன் இவங்களுக்கு தெரியல? எல்லாம் PhD படிச்சிருக்காங்களே, தமிழ் அறிஞர்களாச்சு, ஏன் தெரியல? இதுதான் உற்றுணர்தல். அறிவுக்கும் கல்விக்கும் பேதம். என்னதான் காலேஜ்ல ஸ்கூல்ல நம்ம டிகிரி வாங்கினாலும் அறிவு வேறு, கல்வி வேறு. அறிவை எழுச்சி பெறச் செய்வதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் கல்வி உதவுமே தவிர கல்வியே அறிவை தராது. அதுதான் கல்லாது உற்று உணர்தல். அப்புறங்க இப்போ ஐயா சொன்ன விளக்கத்துல தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்தம் உற்றனை தூரும் அறிவுன்ற மாதிரி கற்றனை தூரும் மாதிரி விட்டுறேன். அதாவது என்ன புரியுதுனாங்க, இப்ப பேசிக்கிட்டே இருக்கிறப்ப ஐயா சொல்றதெல்லாம் கவனிச்சு பார்க்கும்போது கல்வி அப்படின்ற ஒரு இந்த லெஜரிங் ஆஃப் நாலேஜ் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களுக்கு ஃபீல் ஆகும்போது அவர் உற்றுணர்ந்துதான் போதிச்சிருப்பார். ஆமா, அந்த உற்றுணர்தல் தொடர்ந்து சான்றோர்கள் உற்றுணர்தல், ஆன்றோர்கள் சான்றோர்கள் கற்றுணர்தல். ஆன்றோர் என்பவர்கள் அது எந்த இதுவும் இல்லாம அதாவது என்ன சொல்றது, ஞானத்தின் அடிப்படையில் அதை காண்பவர்கள். இறை தொகலிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அதை அகக்காட்சியாக பார்த்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னு மகரிஷி மாதிரி எடுத்து சொல்லக்கூடியவர்கள் சான்றோர்கள், ஆன்றோர்கள். சான்றோர் என்பது எக்ஸாம்பிள். அவங்க சொன்னதை கேட்டு அதைப்படி வாழ்ந்து அதே அனுபவத்தை பெறுகின்ற போது சான்றோர்கள். அப்போ குருவுக்கும் மக்களுக்கும் இடையில் குரு சொன்னபடி வாழ்ந்து இதை பெற முடியும் என்று மக்களுக்கு சாட்சியாக அமைப்பவர்கள் சீடர்கள். அப்போ ஆன்றோர், சான்றோர், மக்கள். இன்னொரு குறள் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது கரெக்டா பொருந்ததுங்க. என்னன்னா, நுண்ணிய நூல் பல கற்பினும் அது கரெக்ட். ஆமா, இந்த இடத்துல என்னன்னா,
நம்ம எவ்வளவுதான் இந்த என்ன சொல்றது மகரிஷி எடுத்துக்கங்களேன், இறை தத்துவம் எல்லாம் விளக்கி சொன்னாலும் கடைசியில மகான்களை வந்து நோய்கள் பிரச்சனைகள்ல முடிஞ்சு போறாங்க. இப்போ சாதாரண மக்கள் என்ன சொல்லுவாங்க, அவரும் ஹார்ட் அட்டாக்ல செத்தாரு, இவரும் வந்து கேன்சர் தான் செத்தாரு அப்படின்றாங்க இல்லையா? ஆமாங்க. அப்ப இது காரணம் என்னன்னா இந்த சமுதாய வினை. அவங்க கொண்டு வந்த தீவினை எதுவும் கிடையாது. ஆனா சமுதாய வினை ஒன்று இருக்கு. இந்த சமுதாய வினையில அவங்களுக்கு அது வரும். இன்னும் சொல்ல போனா மலர் மருத்துவம் ஒன்று இருக்கு பாருங்கய்யா. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கேன்சரு, ரமண மகரிஷிக்கு கேன்சரு, இப்படி யாருக்கு கேன்சர் வருதுன்னா பொது நலத்தை விரும்புபவர்களுக்கு கேன்சர் வரும் அப்படின்னு மலர் மருத்துவத்தில் ஒரு குறிப்பு இருக்காம கேள்விப்பட்ட செய்தி. ஸோ மலர் மருத்துவம் வந்து ஹோமியோபதியுடைய ஒரு பிரிவு. ஸோ இப்படி ஒரு காரணம் இருக்கு அப்படின்ற போது இது பொருந்தது. அதனால கேன்சர் வந்தவங்க எல்லாம் பொது நலன் விரும்பிகளாம் சொல்ல முடியாது. பொது விரும்பலுக்கு இது வரலாம் அப்படின்றதுதான் அதுல ஒரு கருத்தா சொல்றாங்க. அது இந்த அளவுக்கு உண்மையும் தெரியல, கேள்விப்பட்ட செய்தி அது. ஸோ இப்போ வந்து இந்த மோட்டரை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி வாட்டரை ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் அது அந்த கவுண்டர் ப்ரெஷரில் ஆன் ஆனோன்னா டக்குன்னு மேலே எடுத்துட்டு வருதோ அந்த மாதிரி தான் நம்மளோட இந்த நாலேஜ் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுது ஒழிய மற்றபடி ஒன்ஸ் அது பிக்கப் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே உற்றுணர்தல்ன்ற தளத்துல இருந்து தான் கற்றுக்கணும். கல்வி அப்படின்றது வந்து இந்த கிக் ஸ்டார்டிங் போய் எடுத்துட்டு வரணும், தண்ணி அறிவு எடுத்துட்டு வரணும் வெளியே. அப்போ மொத்தமா கல்வி அப்படின்றது வந்து ஜஸ்ட் கிக் ஆஃப்காக தான் நம்ம அவ்வளவுதான் யூஸ் பண்றோம். மற்றபடி ஒன்ஸ் அது பிடிபட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம உள்ள போய் நம்ம உட்கார்ந்து தான் கல்வியை மலர்த்தணும். ஆமா, நல்லா இருந்துச்சுங்க. அந்த கவி அந்த வார்த்தை வந்து ஒரு 2 நாளைக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. நல்ல ஒரு கிளாரிட்டியும் கொடுத்துச்சு. பசங்களையும் தேவையில்லாம போட்டு தொந்தரவு பண்ணாம இருப்போம். அது சமுதாய சூழல மாதிரிங்கய்யா. எப்பவுமே நீங்க பாருங்களேன், எனக்கு தெரிந்து நான் ஒரு எழுதுறதுக்கு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்துருவோம். 5ஆம் கிளாஸ்ல ஏபிசிடி எங்களுக்கு சப்ஜெக்ட் வரும். 4 ஏபிசிடி எழுதி விட்டா 6ஆம் கிளாஸ். இப்படி இருந்த கல்வி இன்னைக்கு வந்து எவ்வளவு அட்வான்ஸா போயிருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவும் இருக்கு. இன்னும் மக்கள் வந்து அதுக்கு மேல தொடச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ சொசைட்டி வந்து எப்பவுமே பொதுமக்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை இவன் ஸ்டாக்னட் ஆனாக்க இவன் மேய்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மக்கள் நின்று யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா யாரும் சமாளிக்க முடியாது. அதனால இவனை துரத்துக்கிட்டே இருக்கணும். எதையாவது புதுசு கண்டுபிடிச்சு ஏதாவது பிரச்சனை கிரியேட் பண்ணி இவனை துரத்துக்கிட்டே இருந்தா தான் அந்த பிரச்சனையில அது இதுலயே சுத்திக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பவும் இப்படியே தங்க இருக்குது. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பல நூற்றாண்டுகளாக இன்னும் மனுஷன் நிம்மதியா எல்லா மக்களும் நல்லா வாழ்ந்தாங்கதாக சரித்திரமே கிடையாது இல்லையா? உலக அமைதி என்பது சரித்திரத்தில் இல்லையா இன்னும்? பிஸியா வச்சிருக்கணும்ன்றீங்க. எங்கயா பிஸியா வச்சிருக்கணும்ன்றீங்க. ஆமா, அதான் பண்ணிட்டு இருக்காங்கய்யா. இப்போ உலக தலைவர்கள் எல்லாம் இதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பண்ணி பிஸியா இருக்கணும். ஆமா, துரத்துக்கிட்டே இருக்கணும், நிக்க விட கூடாது. நல்லதுங்க, நல்ல விளக்குங்க, நன்றிங்க. நன்றிம்மா. நீங்க அந்த துவைதம் அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம். நீங்க விசிஷ்டாத்வைதம் பற்றி சொல்லும்பொழுது
அந்த ஃபிலாசபி இன்னும் எனக்கு கொஞ்சம் விளக்குனா நல்லா இருக்கும் ஐயா. துவைடம் அத்வைதம்னு தெரியும். அது துவைதம் ஈஸியா புரிஞ்சிடும். நம்ம விசிஷ்டாத்வைதம் அன்னைக்கு கொஞ்சம் பேசணும். அன்னைக்கு போன வாரமா போன வீக்கெண்ட் பேசணும்ல. போன வாரம் நான் ம். இல்லைங்க, இந்த வாரம் ஐயா விளக்கமே கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேங்க அந்த கவியில ஒரு நாளைக்கு. ஆமா, அது கவியே வந்தது. கரெக்ட். ஆமாங்க, கவி வந்து நான் அந்த கவியும் இந்த ரூபம் ரூபம் 2 தான் அட்டன் பண்ண முடிஞ்சுச்சு. அதுல வந்து ஐயா வந்து எனக்கு எனக்கு புரிஞ்சதை சொல்றேங்க ஐயா. அதுல இருந்து இது நான் எந்த அளவுக்கு எனக்கு உள்ள போயிருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அதாவது துவைதம் அத்வைதம் எப்படி துவைதமா இருக்குன்ற எக்ஸ்பிளனேஷனை சொல்றதுக்கு பேர் தான் விசிஷ்டாத்வைதம்னு சொன்ன மாதிரி. அதேதாங்க. ஓகே, சரி சரி, அதேதான். ஒரே வார்த்தை சிம்பிளா முடிச்சாச்சு. ஒன்றே பலவாகி பலவே ஒன்றாக முடியும் எப்படின்னு சொல்றதுதான் விசிஷ்டாத்வைதம். ஆமா, இதுல வந்து ஒரு இப்ப இது சொன்னோன்னுங்க எனக்கு எங்க வீட்டுக்கு எய்தாப்புல ஒருத்தர் இஸ்கான்ல இருக்கு. அப்படி அவர் வந்து நிறைய ப்ரேயர் எல்லாம் பண்ணுவாரு. அப்போ ராமானுஜர் பத்தி எல்லாம் விளக்கம் கொடுத்தாரு. அவரோட பக்தி அப்படின்ற பேஸ் லைன்ல இருந்து நிறைய சொல்லுவாங்க. அப்ப ரம்யா வந்து வீட்டுல வந்து ஒரு இன்சிடென்ட் என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. என்னன்னா, ஸ்ரீரங்கம், நான் திருச்சி தான் நானு, ஸ்ரீரங்கம் அடிக்கடி போவோம். அப்ப அவங்க வந்து ஸ்ரீரங்கம் போயிருந்த டைம்ல, இது வந்து அவங்க சின்ன பிள்ளையா இருந்தப்போ, அவங்க காலேஜ் படிக்கிற டைம்ல அவங்க போய் ராமானுஜர் சந்நிதி இருக்கு இல்லைங்க, அங்க போய் நின்னுட்டு கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்களாம். அப்ப அங்கேருந்து ஒரு ஐயர் வந்து அபிஷ்டு யாரு முன்னாடி நின்று கண்ணை மூடி சாமி கும்பிட்டு இருக்க, கண்ணை திறந்து சாமி கும்பிட்டு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு எனக்கு அப்ப புரியல. அப்புறம் நீ வந்து கண்ணை மூடி கண்டுபிடிக்கிறது இல்ல, இங்க பாக்குறதெல்லாம் அதான் இருக்கு அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுதான் விசிஷ்டாத்வைதம் அப்படின்றதுதான் ராமானுஜர் வந்து இந்த நிறைய அலங்காரம் எல்லாம் பண்ணி எல்லாம் சொல்லியிருக்காரு போல அப்படின்னு எனக்கே தோணுச்சு அந்த இன்சிடென்ட் வந்து ரம்யா சொல்லும் போது. ஆமா, சாமி சொல்லுவாங்களே, இறைவெளி காட்சியாக எல்லாரும் பார்த்து கொண்டே. ஆமா ஆமாங்க, அதேதான். ஆமா, அப்படின்னு ஒரு இன்சிடென்ட் வந்து ரம்யா சொல்லுவாங்க. இந்த ஐயா வந்து நீங்க விளக்கும் போது ரொம்ப கரெக்டா நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இறைவனை ரசிக்கணும்னா ஆமா வெளியே, ஆமா, இறைவனை உணரணும்னா உள்ள. கரெக்ட். கண்ணை மூடினா இறைவன் உணரலாம், கண்ணை திறந்தா இறைவனை ரசிக்கலாம். ஆமா ஆமா, அது இந்த விசிஷ்டாத்வைதம்ன்றது வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் அத்வைதம். ஆமா, விசேஷ அத்வைதம். ஆமா ஆமா, நன்றிங்க ஐயா. அதாவது நீங்க இதிகாசங்கள் பாருங்க, 3 இதிகாசங்கள் இல்லையா, 3லயும் வந்து இறைவன் தான் அந்த வதம் செய்யக்கூடிய அவதாரமாக வர்றாங்க. அப்போ இறைவனே மனிதனாகிறான். இறைவன் ஒன்று. இப்போ தெய்வம் ராமன் வேற, தெய்வம் கிருஷ்ணன் வேற, தெய்வம் முருகன் வேற, 2 மனித படி வந்துருதுங்களா. இவங்க என்ன பண்றாங்க, ஆணவத்தை வதம் செய்யறாங்க. அப்போ ஆணவத்தை வதம் செய்து விட்டால் நம்முள் இருக்கின்ற தெய்வத்தை நாம் அறியலாம். அப்ப அந்த வதம் செய்கின்ற வேலை விசிஷ்டாத்வைதம். வதம் செய்து விட்டால் மீண்டும் இறைவனாகவே முடிஞ்சு போகுது, அவதாரம் முடிஞ்சு போகுது. அப்போ இறைநிலையிலிருந்து பிறந்த அவதாரம் தன்னில் இருக்கின்ற ஆணவத்தை கொன்று தன்னை அறிந்தால் மீண்டும் அது இறைவனாக மாறுகிறது. இதுதான் விசிஷ்டாத்வைதம். இதை காட்டுவதற்காக இறைவனே இந்த வடிவத்துல வந்தான் அப்படின்னு 3 இதிகாசங்களும் சொல்லி 3லே ஒரு அரக்கனை வதம் செய்து விட்டு மீண்டும் அது தெய்வமாக மாறி போனது அப்படின்றதான் இதிகாசம் காட்டுது. நன்றிங்க. நன்றிம்மா, வாழ்க்கை. அருமை ஐயா. இன்னொரு கேள்விங்க. உயிர் கலப்பு, அதை பத்தி கொஞ்சம் பேசலாம்னு தோணுதுங்க. உயிர் கலப்பு அப்படின்னு என்ன? அதாவது விண் இறைத்துகள்களின் சேர்க்கை, அது வந்து ஒரு விண்ணாகுது. ஒரு ஹைட்ரோஜன் விண்ணும் ஒரு ஆக்சிஜன் விண்ணும் கலப்புறுகின்ற போது அடுத்த ஒரு புது ஒரு என்ன சொல்லுவது எலமெண்ட்டா
பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஆமா, பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து அது தண்ணீராக மாறுது. ஆமா. அப்ப உயிர் கலப்பு அப்படின்ற போது ஒன்று இன்னொன்றோடு கலப்பு இருக்கிறது. அப்ப இந்த 2 வகையான உயிர் கலப்பு இதுல ஆன்மீகத்துல பேசப்படும். இது பைபிள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மனம் திரும்பி மறுபடியும் பிள்ளைகள் போல ஆகவிட்டால் அப்படிம்பாரு. அப்போ ஒரு சீடர் கேட்பாரு, அது எப்படி வளர்ந்த மனிதன் மீண்டும் தாயின் கர்ப்பத்திற்குள் போவது? இதுக்கு விட என்ன சொல்லுவாருன்னா, எத்தனை காலம் என்னோட இருந்து இதை நீ புரிந்து கொள்ளவில்லையா அப்படி சஸ்பென்ஸா விட்டுறாரு பைபிள்ல. பைபிளுக்கு விளக்கம் கிடையாது. ஸோ ரிட்டர்னிங் பேக் டு ஈடன் கார்டன், தாயின் கர்ப்பத்திற்குள் மீண்டும் பிரவேசிப்பது, இது ஒரு என்ன சொல்லுவது ரகசிய கருத்தா தான் பைபிள் இருக்கு. இதுக்கு விளக்கம் இல்லை. இப்போ தீட்சை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சொல்றாங்க, ஒரு பிறப்பு தாய் வழியாக, தாய் தந்தை வழியாக, தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து, சரிங்க, அந்த ஈர் உயிர் வினைகள் அறமோ மற்றோ எல்லாமே பதிவாச்சு. இப்ப இதெல்லாம் கடந்து மீண்டும் நாம் மூலத்தோடு இணை வேண்டும் என்று சொன்னால் வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. இப்ப இந்த சேர்க்கை என்ன எப்படி நிகழ்கிறது? இது பிசிக்கல் சேர்க்கை இல்ல, இது ஆத்மார்த்தமான சேர்க்கை. கரெக்ட் கரெக்ட். உணர்வுபூர்வமான பரிமாற்றம். இது எப்படி அப்படின்னா, புத்தருடைய லைஃப்ல நடந்ததாக ஓஷோ சொல்வார். சரிங்க. அவருக்கு ஒரு 50 சீடர்கள் புத்தருக்கு. அதுல அனந்தன் வந்து ரொம்ப சைலண்ட், இருக்கிற இடமே தெரியாத மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப உன்னதமான ஒரு அனந்தன் பேர். ஒரு நாள் வந்து புத்தர் ரொம்ப நேரம் தியானத்துல இருக்கிறாரு, சீடர்களும் தியானத்துல இருக்கிறாங்க. அவர் தியானத்தை முடிச்சதாவது சத்சங்கம் பேசுவாருன்னு பார்த்தா அவர் கண்ணை திறக்க மாதிரியே இல்லை. அப்போ இது எப்பவுமே சாஃப்டா சைலண்டா இருக்கக்கூடிய அனந்தன் பயங்கரமா சிரிப்பான். அவன் சிரிக்கிற சத்தம் கேட்ட உடனே புத்தர் மெதுவா கண்களை திறந்து ஒரு தாமரை மலர் எடுத்து நீட்டுறார். அவன் வந்து வாங்கிட்டு போய் சைலண்டா உட்காந்துடுறான். இது புத்த மாத்திரம் இன்றைக்கும் ஒரு ரகசியார்த்தமா தான் இருக்கு. என்ன சமிக்சை இதுல இருக்குது? அவன் ஏன் எப்பவும் அமைதியா இருக்கக்கூடிய ஏன் அப்படி ஓங்கி சிரிச்சான்? ஆழ்ந்த தவத்தில் இருந்தவருக்கு எப்படி அந்த சத்தம் கேட்க முடியும்? அவர் ஏன் கண்ணை திறந்தார்? திறந்த உடனே ஏன் வந்து ஒரு தாமரை எடுத்து கொடுக்குறாரு? வாங்கினோன்னு அவன் ஏன் மீண்டும் சைலண்ட் ஆயிட்டான்? இதுதான் குரு உயிரின் சேர்க்கை. இது உணர்வு பரிமாற்றம். அப்போ எந்த உச்சத்தை தொடுகிறோமோ அதுல பேரின்பத்தை சந்திக்கலாம். அப்ப பேரின்பத்தில் அமைதி இருந்தவர் புத்தர், அந்த பேரின்பத்தை வெளிப்படுத்தியவன் அனந்தன். அப்ப நான் அடைந்த அதே நிர்வாணத்தை நீ அடைந்திருக்கிறாய் அப்படின்றதுக்கு சிம்பிளாக தாமரை மலரை அவர்கிட்ட கொடுக்கிறாரு புத்தர். இப்படி இந்த உணர்வு பரிமாற்றம் வந்து இது ஆத்மார்த்தமான பரிமாற்றம், உணர்வு பரிமாற்றம். இதத்தான் குரு உயிரின் சேர்க்கை, உயிர் கலப்பு அப்படின்றது. ஆமா, இது போலித்துறை செய்கின்ற உயிர் கலப்பு அல்ல. எது சொல்றீங்க? போலி துறவிகள் செய்கின்ற உயிர் கலப்பு அல்ல. போலி துறவிகள். சரி சரிங்க. எல்லா இடத்துலயுமே டிஸ்க்ளைமர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு சூழல். அதானே, எங்கேயோ மடத்து கேட்ட 100 பிணங்கள் அடங்கியிருக்குன்னு சொல்லிட்டு எதை நோண்டிட்டு இருக்காங்க எல்லாம். இதுதான் சொல்லுவாரு சுகிசிவன், தைரியமா சொல்றாரு. இப்போ எல்லா கோயில் நகைகளையும் திருடிட்டானுங்க, எல்லா டூப்ளிகேட் நகை தான் இருக்குது சாமி கிட்ட. எல்லா மரது மேலே கேஸ் இருக்குது. 10 ஏக்கர் வித்துட்டான், 20 ஏக்கர் வித்துட்டான், 30 ஏக்கர் வித்துட்டான்னு சொல்லி கேஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆதினங்கள் மடங்களுக்கு எல்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புல எல்லாம் பெண்களுடைய பிணம் கிடக்கும் அப்படின்லாம். ஏதோ ஒரு போலித்தனமான ஆன்மீகம் போயிட்டு இருக்குங்க. இதெல்லாம் யாரும் அதைத்தான் நம்புறேன்றாங்க. நம்ம என்னதான் விளக்கம் சொன்னாலும் அவங்களுக்கு அதான் பிடிச்சிருக்குது. அது காரணம் பாத்தீங்கன்னாங்கய்யா, இவன் பண்ற தப்புக்கு அந்த மன்னிக்கிற கடவுளுக்கு ஜோடி பொருத்தம் கரெக்டா இருக்கு. மன்னிக்கிற கடவுளா? அது எப்படி மன்னிக்கிற கடவுளாகும்? ஏன்னா எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. நீ இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா இறைவன் மன்னிச்சிருவான்னு இவங்க பூசாரி சொல்றான்.
ஞாயிற்றுக்கிழமை போய் பாவனுக்கு கேட்டா இறை மன்னிச்சிருவான்னு அவங்க சொல்றாங்க. இப்படி எல்லா மதங்களும் இறை மன்னிப்பான்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு முறை பிரம்மஞான பயிற்சியில நான் சொன்னேன், மன்னிக்க தெரியாத கடவுள், சிந்திக்க விரும்பாத மனிதன், அந்த கேள்வி கேட்டதே நான். சிந்திக்க விரும்பாத மனிதன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். அந்த வகுப்பு முடிஞ்சோன்னா ஒரு 20-30 அன்பர்ல வந்து, என்னங்கய்யா எல்லா மதங்களும் மன்னிப்பான்னு சொல்றாங்க, நீங்க இப்படியே அடிச்சிட்டீங்க அப்படின்னாங்க. நான் சொல்லல, எல்லாம் நம்முடைய முன்னோர் சொன்னதுதான். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்து பின் தன் நெஞ்சே சுடும்னு வள்ளுவர் சொன்னாரு. மன்னிப்பாருன்னு சொல்லலையே. குற்றமே தண்டனை. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை, பைபிள் சொல்லுது. நானா சொன்னேன். சரி, இப்போ பிராக்டிக்கல் லைஃப் வாங்கல, நம்ம எத்தனை கோயில போய் எத்தனை முறை வேண்டியிருக்கிறோம், தலைமுறை தலைமுறையாக. கந்த சஷ்டி கவசத்துல கூட வரும், என்னது, எத்தனை பிழைகள் எத்தனை குறைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன் கன்சஸ்டி கவசம் பாடிட்டு இருக்கிறமல்ல. அப்போ மன்னிச்சிட்டானா இறைவன், பொறுத்துட்டானா? யாருக்கும் கஷ்டம் வரலையா? விளைவை கொடுத்துதான் பொறுக்கிறார். அப்ப இறை மன்னிப்பது இல்லை என்பதுதான் அனுபவம் கூட. ஞானிகள் சொன்னாங்க, அனுபவம் அதுதான். ஆனா சிந்திக்க மறுக்கிறோம். ஏன் மறுக்கிறாங்க? அதுல இதே விளக்கம் கேட்டு எல்லாம் போயிட்டாங்க. ஒரு அன்பருங்கய்யா, அவர் நகர்ல இல்லைங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, எப்படிங்க நீங்க சொல்றீங்க அப்படின்ட்டு இருந்தாரு. அப்புறம் என்ன சொல்றது அவருக்கு எப்படி யோசிச்சுட்டு கேட்டேன். சரிங்கய்யா, இப்போ நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க, இது ஒரு நல்ல மாற்றத்துக்கான அறிகுறி தான். சரி, முதல்ல உங்களுக்கு வந்து இறை மன்னிப்பான்னு சொன்னாங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. எப்படி மன்னிப்பான்னு கேட்டீங்களான்னு? இல்லைங்கய்யான்னாரு. ஏன் அப்ப நீங்க கேட்கல? இப்ப மன்னிக்க மாட்டான்ற போது இவ்வளவு நீங்க யோசிக்கிறீங்க, மன்னிப்பான்னு சொன்ன போது ஏன் நீங்க யோசிக்கல அப்படின்னு. அவர் ஒன்றும் பேசல. நான் சொன்னேன், ஏன் தப்பு செய்யலாம் அப்படின்றதுக்கான அத்தாரிட்டி ஏங்கய்யா, நீ தப்பு செய்ய நல்லா அப்படின்ற மாதிரி. அதேதான். ஏங்க கேட்கலன்னா, தப்பு செய்யற மனசுக்கும் மன்னிக்கிற கடவுளுக்கும் ஜோடி பொறுத்து ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நம்ம கேட்கல. இப்போ தப்பு செஞ்சே பழகிய மனசு இறைவன் மன்னிக்க மாட்டான்ற தெரிய போது பரிதவிக்குது. ஐயோ, இத்தனைக்கு நம்ம கஷ்டம் வருமா அப்படின்னு தவிக்குது. அதனால் ஏற்றுக்கொள்வதற்கு இது தயங்குது. நீங்க பரவாயில்ல தயக்கத்தை நிறுத்துறீங்க, வெளியே பல பேர் வந்து இதை மறுக்கவே செய்வாங்க. ஆனா இந்த தவிப்பு தான் மாற்றத்திற்கு அடையாளம். இது நீங்க தொடர்ந்து யோசிச்சீங்கன்னா இது புரிஞ்சிடும் அப்படின்னு அந்த அன்பருக்கு சொன்னோம். இப்போ உயிர் கலப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா, உணர்வு கலப்பு தான். உணர்வு கலப்பு, தீட்சை. ஓகே. இப்ப நம்ம ஒவ்வொரு கோள்லையும் வந்து உயிர் கலப்பு செய்கிறோம் அப்படின்னா உணர்வு பூர்வமாக அதனோட கலப்பு இருக்கின்ற போது அந்த ரசாயனத்தன்மை நமக்குள்ள ஊடுருவும். ஆமா, இந்த உணர்வு பூர்வம் அப்படின்றது எப்படின்னா உற்று உணர்றதுல வர்றது. ஆமா, அதாவது இன்னும் நுணுகி போகணும். உணர்ச்சி என்பது எழுச்சி பெற்ற நிலை, உணர்வு என்பது அடக்கம் பெற்ற நிலை. உணர்ச்சி வந்து உயிர்களுக்கு மனிதனுக்கு மட்டும்தான். ஆனா பஞ்சபூதங்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் நமக்கும் அடிப்படை என்னன்னா உணர்வு தான். அப்ப உணர்வு கலப்புன்னு சொன்னா அந்தந்த லோ ஃப்ரீக்வன்சிலேயே அதனோட இணைவதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம நவகிரக தவம் செய்யறோம், பஞ்சபூத தவம் செய்யறோம் சொன்னா அதனோட உயிர் கலப்பு பெறுகின்ற போது அந்த தன்மைகளை நம்ம உடம்பு ரிசீவ் பண்ணிக்கும். அப்போ எப்படி வந்து நீங்க சனி பகவான் திருநள்ளாறுக்கு போய் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் நீங்கிரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அந்த திருத்தலங்கள் எல்லாமே குறிப்பிட்ட வைப்ரேஷன், அதாவது சனியினுடைய அலைகள் அதிகமாக படக்கூடிய ஒரு இடத்துல தான் இது. இங்க வந்து சனீஸ்வரன் கோயில் வைக்கலாம், இங்க குருவோட கோயில் வைக்கலான்றலாம் அந்த காலத்துல கண்டுபிடிச்சு சொன்னாங்க அப்படின்றது ஒரு கருத்து இருக்கு. அப்ப அங்க போற போது சனியுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கிற போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஷார்டேஜ் வந்து சரியாகும். இப்ப இதே வேலையை வந்து நம்ம என்ன பண்றோம், செலவு இல்லாம சிரமம் இல்லாம மனதை கொண்டு இணைகின்ற போது
அதே ஆற்றல் மனம் மூலமாக நம்ம உடம்புக்கு வந்து சேரும். இப்போ எப்படின்னா அதுக்கு சாமிஜி அழகா உதாரணம் சொல்லுவார். இப்போ செவுத்துல சுண்ணாம்பு இருக்குது, அது நம்ம கைக்கு வரணும்னா ஒன்று எந்திரிச்சு போய் தேய்ச்சிக்கலாம். இருக்கிற இடத்துல இருந்தே வரணும்னா ஒரு பால் எடுத்து பந்து எடுத்து அடிங்க. சொன்னீங்க ஐயா, ஏற்கனவே சொன்னீங்க. இதே போல மனம் என்ற பந்தை கொண்டு நமக்கும் அந்த கோளுக்கும் இடையில ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுத்தோம்னு சொன்னாக்க அதனுடைய தன்மை நமக்குள்ள வரும் அப்படின்னு சாமிஜி அதுக்கு எளிமையா உதாரணம் சொல்லுவார். நல்லதுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருமை. உயிர்கலப்பு கேள்வியில இவ்வளவு விளக்கம் வந்துருச்சா? எனக்கு என்ன ஒரு பெரிய சர்ப்ரைஸ்னா அருள் ஐயா, இந்த உயிர்கலப்புன்ற வார்த்தையை மகிழ்ச்சி காயின் பண்ணிட்டாங்க. இத வந்து ஒரு பயிற்சியாவும் கொடுத்துட்டாங்க. இத அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வந்து குவாண்டம் பிசிக்ஸ்ல வந்து இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், அதாவது ஒரு ஒரு பிரபஞ்சத்துல இருக்கிற இங்க இருக்கிற அணுவும் இன்னொரு அணுவும் எப்பயுமே கனெக்டடா இருக்கு அப்படின்றாங்க. இதை வந்து இன்னைக்கு மேத்தமேட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதை வச்சு நிறைய இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் டெலிபோர்டேஷன் அப்படின்லாம் இந்த நோபல் பிரைஸ் எல்லாம் கூட வாங்குறாங்க. அதெல்லாம் வச்சுட்டு மொமெண்ட்ரியா இங்க இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் அங்க போக முடியும். அது ஏதோ இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏதோ சக்சஸ்ஃபுல் ஆச்சுலாம் கூட சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் வந்து எப்பயோ மகர்ஷி வந்து பஞ்சபூத நவகிரக தவமே குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் தான் தோணுது எனக்கு. ஆமா ஆமா மொத்தமா. ஆமா ஆமா. அப்ப உயிர்கலப்பு அப்படின்றது வந்து ரொம்ப ஆழமான ஒரு நிலையில இருந்து மகரிஷி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சுங்க. சிலதான் அதை பத்தி ஐயாக்கிட்டையும் பேசினா நல்லா. இல்ல வார்த்தை தான் வேறங்க. முதல்ல தீட்சைன்னு சொல்லுவாங்க, ஞான ஸ்நானம் சொல்லுவாங்க. சாமிஜி வந்து அதை வந்து உயிர்கலப்புன்ற வார்த்தையை சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க. ஒரு முறை வந்து பேராசிரியர் நிகழ்ச்சி நடந்தது ஆரியார்ல. சாமிஜி வந்து ரொம்ப நாசுக்க நீங்க எல்லாம் உலக குருமார்கள் அப்படின்னாரு. அப்புறம் திரும்பி வரும்போது அறிவந்தம் ஐயா, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சில பார்த்துருப்பீங்க, வரும்போது இங்கே ஐயா சாமிஜி ஒரு அருமையான வார்த்தையை போட்டாங்க பார்த்தீங்களா. ஆனால் அந்த வார்த்தை உண்மையான வார்த்தையை சொன்னோம்னா யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க, நாமளே ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு. அது என்னது அப்படின்னாரு. உலக குரு அப்படின்னா சமஸ்கிருத ஜெகத்குருன்னு அர்த்தம். ஜெகத்குரு யாரு சொல்லுவாங்க? ஆதிசங்கர் தான் ஜெகத்குரு ஆதிசங்கர் சொல்லுவாங்க. அந்த தகுதி நீங்களும் பெறலாம் அப்படின்றத சாமிஜி ரொம்ப நாசுக்க உலக குருமார்கள் சொல்லிட்டாரு தமிழ்ல. இது நீங்க சான்ஸ்கிரிட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க அப்படின்னு. ஒண்ணு வந்து நம்ம அந்த அளவுக்கு உயரணும்ன்றது. உயர்ந்தா மக்கள் ஏத்துக்குவாங்களான்றது ரெண்டாவது வைங்க. அவங்களுக்கு எதுக்கும் அடையாளம் தெரியாத மக்களுக்கு. அசலுக்கும் நகலுக்குமே பேதம் தெரியாத மக்கள் தானே. நன்றிங்க ஐயா. அது மாதிரி இந்த தீட்சைன்ற சொல்லுக்கு வந்து உயிர் கலப்புன்னு வார்த்தை போட்டார் மகரிஷி. சிறப்புங்கய்யா. நன்றி ஐயா. வாழ்காமுடன். கேள்விகள் வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள்? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நிறைவு செய்து கொள்ள முயற்சி செய்வோமா? நாளைக்கு மேலும் சில கேள்விகளுக்கு தயார் பண்ணுவீங்க. ஆமா, இன்னைக்கு முடிச்சிட வேண்டாம் அதானே. ஏதாவது வந்துகிட்டே இருக்குங்க. வந்துகிட்டே தான் இருக்கு. ஆமா. சஞ்சீவ் ஐயா சொல்லுங்க. அதாங்க ஒரு கேள்வி நாளைக்கு வச்சுக்கலாம். அதான் ஒரு கேள்வி இருக்கு. அது என்னன்னு சொல்லுவாங்க, இல்ல நாளைக்கு சரி பேசிக்கலாமா? எப்படி ஆனாலும் சரிங்க ஐயா. நீங்க இப்ப சொல்லுங்க, நான் இன்னும் நாங்களும் அதை பத்தி கொஞ்சம் சிந்திக்கிறோம். அப்பதான் கலந்துரையாடல் ரொம்ப. ஆமாங்க. என்னன்னா இப்ப எல்லாம் சொல்றாங்க இந்த உலகம் வந்து உண்மை கிடையாது, ஒரு கனவு போல இந்த உலகம்ங்கிறாங்க. இந்த உலகம் ஃபுல்லா மாயை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம தூக்கத்துல இருந்து நம்ம கண்ணு முழிக்கும் போதுதான் நமக்கு உலகமே வருது. அதுக்கு முன்னாடி நமக்கு அந்த உலகம்ன்றது நமக்கு இல்ல. கஷ்டம் எல்லாமே வந்து
நம்மளா அந்த ஒரு மாயை மாதிரி இருக்குது, உலகன்றது உண்மையாவே வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ம். எனக்கு என்ன ஒரு கேள்வின்னா, அப்ப எல்லாமே மாயைனா அப்ப என்னதான் பண்ணி உலகம் அமைதிக்கான நம்ம என்னதான் பண்றோம்? அப்புறம் எதுக்கு நம்ம உலக அமைதி பத்தி யோசிக்கிறோம்? அப்ப உலகம் வந்து மாயை தானா? இல்ல அது உண்மையா? அது வந்து எவல்யூஷன் பத்தி பேசுறதுங்க, நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு பார்ப்போம். சரிங்க. நல்ல கேள்விங்கய்யா. யோசிக்கிறோங்க. நன்றிங்கய்யா. எல்லாரும் சிந்தித்து நாளைக்கு பேசுவாங்க. நன்றி. மாயைங்கிறதுக்கே மகான் வந்து அறிவின் மயக்க நிலைதான் மாயை அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல நம்ம இது வந்துங்கய்யா, இது மாயாவாத தத்துவம் வந்து எவல்யூஷன்ல வரும். சரி அது சரிங்க எப்படி சொல்றாங்கன்னு நாளைக்கு பார்ப்போம். சரிங்க சிறப்புங்க. அருமை ம். அருமை மகிழ்ச்சிங்கய்யா. பாடல்கள் பாடி நிறைவு செய்து கொள்வோம். ஐயா அவர்களை வாழ்த்துவோம். தொடர்ந்து சிறப்பாக நமக்கு விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர், ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாட வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனை ஓர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழழ நெருக்குகின்ற உரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில், மதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளம். நன்றிங்க. வாழ்க வளமுடன். உலக நல வாழ். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்,
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்திய சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் நன்மை குடும்பம், அவர்களின் உடல் நலம், மன வளம், பொருள் வளம், மருந்துண்டு, ஆன்மீக துண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலைவுற பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.